மதிவானன் சார், மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை இது எல்லாமே. இறந்தவங்க 22 லட்சம் பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 10 பேர் கொண்டு வாங்க, ஒரு 15 பேர் கொண்டு வாங்க, இவங்க இறக்கவே இல்லை, இவங்க இறந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு ஆதாரத்தோடு கொண்டு வாங்க, நான் ஒட்டுமொத்தமாக முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கொண்டு வரலை. இவிஎம் மேலே குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது, தொடர்ந்து அதை தான் நிரூபிங்க, நாங்கள் தடை பண்ணிடலான்றாங்க, நிரூபிக்க முடியல. இப்போ திசை திருப்பதற்கான ஒரு நடவடிக்கை அப்படின்றாரு. ஒவ்வொன்றா பேசுவோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் அதோட கடமையை தவறிடுச்சுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சமும் மதிக்காத மோடி, பிஜேபி, அமித்ஷா இந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டை எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவும் நாசம் பண்ணுறாங்க. முதல்ல என்னவா இருந்தது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்திய நாட்டுடைய பிரதமர், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர். நீங்கள் எதற்காக அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்தீங்க? அதுல இருந்து அதுக்கான காரணம் என்ன? நீங்களா நியமிக்கிற ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் பிரதமர், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர்னா 2 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா? அப்ப வெளிப்படையா இந்திய தேர்தல் ஆணையத்தையே குழி தோண்டி புதைக்கிறீங்களா இல்லையா? முதல் ஒரு விஷயம். நீங்க இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல, எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையுமே நீங்க அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கேள்வி நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு. என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? நீங்கள் ஆட்சிக்கு எங்கேயும் மக்கள்கிட்ட சந்தித்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரல. இந்த நாட்டில் 277 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி 5500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி பல மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, மறக்கவே கூடாது. எதுக்காக அவசர அவசரமாக மகாராஷ்டிராவுடைய தேர்தலை நீங்கள் தள்ளி வச்சிங்க? இத்தனை காலமாக மகாராஷ்டிரா தேர்தல் எப்படி நடந்தது? அப்போ எளிமையாக ஒரு கேள்வி கேட்குது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் 5 மாதத்தில் தான் கேப்பு. இந்த 5 மாதத்தில் 40 லட்சம் புதிய வாக்காளர் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? ஏன் வர முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி வரும்? ஏன் வர முடியாது? எப்படி? அதுதான் நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா 2011 கணக்கு பிரகாரம் மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை 14,24,00,000 பேர். 2025 நான் சொல்றது சென்செக்ஸில் இருக்கிறது, என்கிட்ட இருக்கிற டேட்டா இல்லை. 13,39,00,000 பேர் வாக்காளர்கள், மக்கள் தொகையே. அப்படின்னா 15 வருஷத்துல மகாராஷ்டிராவில் உருவான மக்கள் தொகையே 2,09,33,333 பேர் தான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 13,95,555 பேர். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1,16,296 பேர் தான். அப்ப 5 மாசத்துக்கு எத்தனை பேர் வருவான் மக்கள் தொகையை? அப்போ 18 வயசுக்கு மேல போனா வாக்காளர் எத்தனை பேர் வருவாங்க? இது என்ன கணக்குன்னு கேட்டா அந்த கணக்குக்கு பதில் சொல்லாம இப்ப நான் யார் பேசணும் குறிக்கிறேன், நீங்க எங்களுக்கு ஒரு டைம் குறிப்பிட்ட கொடுங்க. அப்ப இந்த கேள்விக்கு நேரடியா பதில் எங்க 40 லட்சம் பேர் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்டா பதில் இல்லை. சரி, அடுத்தது வருவோம். என்னோட கேள்வி இப்ப பீகாருக்கு வேற. சரி, சார் சொன்னாரு ஏன் வராதா, ஏன் நீக்க முடியாதா? அப்ப இந்த ஓட்டு போட்டாங்கல்ல பீகார்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறீங்களா? அந்த 40 தொகுதிக்கும் திரும்ப எம்பி எலெக்ஷன் நடத்துறீங்களா? இல்ல இந்தியாவுக்குள்ள எலெக்ஷன் நடத்த தயாரா? அந்த டேட்டால இல்ல, அதுல ஒரு சந்தேகம் இல்ல, அந்த கேள்வி தான் பதில் சொல்றேன். அதுல ஒரு சந்தேகம் எனக்கு. அந்த 65 லட்சம் பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, நீக்கிட்டாங்க. அந்த 65 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு பீகார்ல நாடாளுமன்ற தேர்தலாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீக்கப்பட்டதுல 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய டேட்டா. 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 7 லட்சம் பேருக்கு மட்டும்தான் 1க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஓட்டு போடக்கூடிய உரிமை வச்சிருக்காங்க. 35 லட்சம் பேர் வேற இடத்துக்கு போயிட்டாங்க, இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்ன, 24 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, மரணம். அதேதான் நானும் கேட்கிறேன். 22 லட்சம் பேர் மரணம், 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி, 35 லட்சம் பேர் அட்ரஸ் சேஞ்ச். இதானே நீங்க சொல்ல வருது? மாற்று அரசு வச்சிருக்காங்க, அட்ரஸ் வச்சிருக்கீங்க, வேற மாநிலத்துக்கு வேலை போயிட்டாங்க. ஒரு மாசத்துல அவங்க எல்லாம் கொடுத்துட முடியுமா, பதிவு பண்ற முடியுமா? என்ன நேர்மை? ஒரு தேர்தல் அணியோட வேலைன்னா ஓட்டு போடாதவன ஓட்டு போட வைக்கிறது தான் உங்களோட வேலை. ஓட்டு போடுறவன ஓட்டு போடாதன்னு சொல்றது வேலையா உங்களுக்கு? அதுக்குதான் இல்ல, அப்படி யாரும் சொல்லலையே. அப்போ நீங்க எதுக்கு நீக்கினீங்க? அப்படி அது நீக்கிறதுலாம் உண்மைன்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தல் பீகார்ல நடத்துறது செல்லாதுன்னு சொல்லுங்க. எப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவங்க அப்ப ஓட்டு போட கணக்கு தப்பு தானே? இல்லங்க, அப்ப தேர்தல் நியாயமா இருக்கணும். அப்ப அங்க ஜெயிச்ச எம்பி எலெக்ஷன்ல நீங்க தப்புன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? நியாயமா பேசுங்க சார். நீங்க நேர்மையா 65 லட்சம் வாக்காளர் இன்னைக்கு நீக்கிட்டீங்க.
இந்த 65 ஒரு நிமிஷம் இந்த 65 லட்சம் வாக்காளர் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாங்களா போடலையா? 65 லட்சம் பேர் நீக்கம் அப்படிங்கிறதுல 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க சார். எத்தனை சதவீதம் சார்? திரும்ப சொல்ல நீங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்னோட கேள்வி, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 22 லட்சம் பேர் செத்தாங்களா? ஏன் முடியாதுன்னு நம்ம கேட்பாரு. நான் அதுதான் கணக்கு சொல்லிட்டேனே. பிறப்பு விகிதமே இவ்வளவுதான் இருக்குது, மக்கள் தொகையே இவ்வளவுதான் பிறந்து இருக்குது. பிறந்த மக்கள் தொகைக்கு மேல நீங்க ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரை ஏமாத்துறீங்க உட்காந்து நீங்க? உங்களுக்கு திராணி இல்ல, தேர்தலை எங்களால் சந்திக்க முடியாது, சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்காக நான் தேர்தலை சந்திக்கிறேன், ஆனா நியாயமா தான் நடத்துறேன், தயவு செஞ்சு பேசாதீங்க. மோடியோ அமித்ஷாவோ பிஜேபியோ 2014 அப்புறம் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் நியாயமா நேர்மையா உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா? வரேன் இப்ப பேசுறேன். இப்ப சொன்னாரு சார் பேசும்போது மாலேகான் குண்டு வெடிப்பு பத்தி அதுல எப்படிலாம் சொன்னாங்கன்னு. அது என்னங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் கந்தகார விமானம் கடத்தப்படுது, நீங்க வந்தாதான் தீவிரவாதிகள் உள்ள வந்து அட்டாக் பண்றாங்க, எல்லாமே நீங்க வந்தாதான் எப்படி நடக்குது? கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாமே உரி அட்டாக்ல இருந்து, கார்கில் அட்டாக்ல இருந்து, புல்வாமா அட்டாக்ல இருந்து, அமர்நாத் அட்டாக்ல இருந்து, பதான்கோட்ல இருந்து, பார்லிமெண்ட் அட்டாக்ல இருந்து, எத்தனை அட்டாக் யாரோட ஆட்சியில் நடந்தது? எல்லாம் நீங்க ஆட்சி நடத்தும் போது தானே வருது. போகும்போது சரவண பெருமாள் அப்படியே சொல்லிட்டு போறாரு, இன்னும் பெரம்பூர்ல 30,000 ஓட்டுக்குது, மாதாவரத்தில் 40,000 ஓட்டுக்குதுன்னு. அப்ப இந்த தப்பான வச்சு தேர்தல் நடத்துறது எல்லாம் செல்லாதுன்னு சொல்ல இந்திய தேர்தல் ஆணையம் தயாரா இருக்கா? நீங்க தான் தேர்தல் நடத்துறீங்க, நாங்க தேர்தல் நடத்தல. அப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனே செல்லாதுன்னு சொல்ல உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கான்னு தான் என்னோட தெளிவான ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது சார் சொல்றாரு போற போக்கல மக்கள் தொகை பிஎல்ஏ பொறுத்து இப்போ பீகார் எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் அவசரமா ஒரு சொல்றீங்களா சார்? உதாரணத்துக்கு வேற மாநிலத்தில் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் வேலைக்காக போயிருக்கவங்களா இருப்பாங்க, திரும்பி வந்துருவாங்க. அவங்க எப்படி சார் ஒரு மாசத்துல பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? சரி, பண்ற படிக்காத பாமரர்கள் இருக்காங்கல்ல, பீகாரோட கல்வி அறிவோட ரேஷியோ என்ன சார்? எல்லாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் வந்து அப்ளை பண்ணிட்டு முடியுமா சார்? ஏதாவது ஒரு வகையில் நியாயம் இருக்கா? பிஎல்ஏ போடுறீங்க, பூத் ஏஜென்ட் மட்டும் பாருங்க, பிஜேபியில் 51,964, பிஎல்ஓ வந்து 52,998, காங்கிரஸ் வெறும் 8,586 தான் இருக்குது. அப்போ உங்க கணக்கு என்ன? முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்றீங்க. எங்கெல்லாம் நமக்கு ஓட்டு விழாது, எங்கெல்லாம் ஓட்டு நமக்கு குறைஞ்சிருக்கு. நான் இன்னும் டீப்பா பேசுவேன் இதுக்குள்ள. எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் வசிக்கின்ற பகுதியில் 12% வாக்கு எப்படி கட் ஆகுது? கொஞ்சம் நீங்க தேர்தலை நேரடியா உங்களுக்கு சந்திக்க திரும்பவும் சொல்ற எந்த விதமான தைரியமே இல்லை. கொல்லைப்புறமா தான் நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்றீங்க. அதுக்கு எல்லா மாநிலங்களும் சாட்சி. ஆனா எது நீங்க இப்ப பல குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, நான் எல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். அவங்கள மாதிரி வாய்க்கு வந்தது பேசல. இல்ல நீதிமன்றம் சொன்னாங்கல்ல, நீங்க பீகார் பத்தி பேசுறீங்க, 65 லட்சம் பேர் எப்படி நீக்க முடியும்னு கேக்குறீங்க. ஒரு 15 பேரை கொண்டு வாங்க நீதிமன்றம் சொல்றேன், 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கா இல்லையா? காட்ட தானே போறோம். ஏன் அவசரப்படுறீங்க அதுக்குள்ள? நீங்க எதுக்கு அதுக்குள்ள துருத்துன்னு 1ஆம் தேதி வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டீங்க? நான் வெளிப்பா இங்க இருக்கிறாங்கல்ல, பிரவீன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் அரசியல் களத்துல தேர்தல் அரசியல்ல நின்னவங்க தெரியாது. இந்த 4 பேர்ல தேர்தல் அரசியல்ல நின்று இருக்க ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளருக்கு போகும்போது எக்ஸ்ட்ராய்ட்னு ஒண்ணு வாங்க சொல்லுவாங்க. இந்த தொகுதியில தான் அடுத்த தொகுதியில போனார். அது யார் கொடுக்குறா? இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போட்டோவோட ஓட்டர் ஐடியை நீங்க செல்லாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆதார் கார்டு செல்லாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? சீர்படுத்தணுமோ அதையே ஆதாரமா ஏற்றுப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி எதை சீர்படுத்தணும் அப்படின்ற வருமோ அதையே எப்படி ஆதாரமா எடுத்துக்க முடியும்? ஓட்டர் ஐடியை சரி பண்ணணும், அதை கரெக்ஷன் பண்ணணும்ன்றா இங்க இந்த சிறப்பு முகாம் நடக்கும். கொடுத்தவங்க மேல அப்ப என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இல்ல போலி வாக்காளர் அடையாளம் இருக்கு. போலி வாக்காளர் அந்த கொடுத்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுப்பேன்? இப்போ இது என்ன பேச்சு? ஒரு தயவு செஞ்சு தார்மீகமா பேசுங்க சார். கொடுக்கறது நீங்க தானே, உங்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரி தானே கொடுத்தாங்க. சரவண பெருமாள் சார் குறுக்கிட்டாரு, என்ன கேட்டு வரலாம். சரவண பெருமாள் சார் ஒரே ஒரு கேள்விதான். நீங்க வெளிப்படையா பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம். திரும்ப சொல்ற,
நீங்க இந்திய மக்களோட இறையாண்மையோட விளையாடுறீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட விளையாடிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே காலத்துல மேல நிக்க முடியாது. சரவண பெருமாள் சார் சொல்லுங்க. நீங்க சார், அதாவது இப்போ கடந்த இவங்க சொல்ற ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, இமாச்சல் பிரதேஷ், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாநில தேர்தல்கள் நடந்தது. இப்போ அப்படி உண்மையிலே பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் இவங்க குளறுபடி பண்ணி பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படணும்னு நினைச்சா ஏன் இமாச்சல் பிரதேஷ்ல பாஜக தோல்வி அடைஞ்சது? சரி சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இமாச்சலத்துல ஏன் தோத்துது, காஷ்மீர்ல ஏன் தோத்துது, கர்நாடகா, இது பதில் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கீங்க சார். சரவண பெருமாள் சார், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க இல்லங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, காதுல வாங்கிங்க. நீங்க ஒரு சந்தேகத்தை சொல்றீங்க, நான் சொல்றேன். என்னுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல சொன்னா நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. நாடாளுமன்றத்தை இந்த மாதிரி நடத்துறீங்க. ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் நேரடியா சொல்லுங்க. அந்த நேரடியான பதில் இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க பதில் வாங்கிங்க சார். நீங்க வாங்கிட்டு பதில் சொல்லுங்களேன். இன்னைக்கு முதலமைச்சர் கேட்கிறாரு, ஜனநாயக சாகடிக்கிறீங்க, நெருப்போட விளையாடுறீங்க, இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? நான் கேட்ட கேள்வியில மக்கள் தொகை அடிப்படையிலையும் பதில் இல்லை, ஜனநாயகத்தோட அடிப்படையிலையும் பதில் இல்லை, சட்டபூர்வமாகவும் பதில் இல்லை. எதனால இந்திய தேர்தல் ஆணையருடைய மசோதா வந்தது சொல்லுங்க பாப்போம். தேர்தல் ஆணையர் நியமன மசோதா கொண்டு வந்தீங்கல்ல, அதோட நோக்கத்தை பதில் சொல்லுங்க சார். அது பதில் சொல்ல விடுங்களா, அதுதான் பதில் சொல்றாரு சார். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 2019 தேர்தலில் பீகார்ல நடந்த லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 93,000 வாக்குச்சாவடிகள், புரியுதுங்களா? சரி, மகாராஷ்டிரால 2019 நடந்த தேர்தல் 93,000 94,000 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இந்த வாக்குச்சாவடிகள் 1,10,000 வாக்குச்சாவடிகள் ஏறி இருக்கு. அப்ப வாக்கு சதவீதம் அங்க அதிகப்படியா தான் ஆகும். ஒரு வாக்குச்சாவடியில குறைந்தபட்சம் 500 ஓட்டுல இருந்து 600 ஓட்டு வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 1500 ஓட்டு கூட ஒரு வாக்குச்சாவடி. நானே ஒரு நிமிஷம் முதல்ல சொன்னேன். 2011 மக்கள் தொகை கணக்கு எவ்வளவு, 2025 மகாராஷ்டிராவோட மக்கள் தொகை கணக்கு எவ்வளவு, நீங்க சொல்ற கணக்கு வரலையே. முழுசா சொல்ல விடுங்க. 46 லட்சம் இல்ல அதான் சொல்ல வராரு. சொல்லுங்க சார் சரவண பெருமாள். அதாவது இப்ப புலம்பெயர்ந்த பீகாரிகளுடைய வாக்குகள் அங்க மகாராஷ்டிரால பதிவு செய்யப்பட்டது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% 4.5% வாக்குகள் ஒவ்வொரு தொகுதி வாரியா பீகாரிகளோட ஓட்டு அங்க அதிகரிச்சிருக்கு. இப்ப அந்த பிரச்சனை தான் அங்கேயும் ஓடுது. பீகாரிகளோட வாக்குகள் மகாராஷ்டிரால எப்படி அதிகரிச்சிருக்கு, அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு 7% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இன்னொரு உங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பீகார்ல இந்த டீலிமிட்டேஷன்ல எம்பி தொகுதிகள் அதிகமாயிடணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இதுல பாத்தீங்கன்னா 7.5 கோடி பேர் தான் அவங்க கணக்கு காமிக்கிறாங்க மக்கள் தொகையினோட இது. அப்படி இருக்கும் போது எப்படி டீலிமிட்டேஷன்ல உங்க இது நீங்க கேட்டீங்க, நீங்க சொன்னீங்களா உங்க தலைவர் நெருப்போட விளையாடுறாங்க, அது எப்படி கணக்குல வரும்? சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே வர மாட்டாரு அவரு. நீங்க சொன்ன மக்களுக்கு எப்படி உயர்ந்தது கணக்காட்டீங்க? இதான் என்னோட கேள்வி. அதுல எப்படி வாக்காளர் உயர்ந்தானே என்னோட கேள்வி. அதுக்கு பதில் இல்ல. இப்போ பீகார்ல 65 லட்சம் பேர் இல்ல, ஒரு நிமிஷம் சரவண பெருமாள், உங்களுக்கு இதே வேலை அடுத்த கட்சி 22 லட்சம் பேர் மரணம். என்னோட ஒரே கேள்வி, இந்திய தேர்தல் ஒரு நிமிஷம் சரவண பெருமாள், பாயிண்ட் மக்களுக்கு போகணும், தயவுசெய்து பாயிண்ட் மக்களுக்கு போகணும். இந்த 22 லட்சம் பேர் இந்திய தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க, எந்த காலத்துல இருந்து எந்த காலத்துக்குள்ள இறந்தாங்கன்னு. சரி கேட்போம். அதுக்கு அடுத்தது டபுள் என்ட்ரி 7 லட்சம் பேர் எந்த காலத்துல இருந்து எந்த காலத்துக்குள்ள, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியா பின்னாடியா, அதை முதல்ல சொல்லுங்களேன். சரி, இந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் 35 லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியா பின்னாடியா,
எப்ப கண்டுபிடிச்சீங்க? அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணிருப்பீங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணிருப்பீங்கல்ல, அதெல்லாம் பொய்யா? சரி, அப்ப அந்த ஓட்ல யார் போட்டது? கேட்போம்.